மதுரை நகரின் மேலமடையில் அமைந்துள்ள பாண்டி முனீஸ்வரர் கோவில் சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்டது. இக்கோவில் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனின் ஆன்மா பாண்டி முனீஸ்வரராக வழிபடப்படுவதால் பக்தர்களின் காவல் தெய்வமாக விளங்குகிறது. கண்ணகி மற்றும் கோவலன் சம்பவத்திற்குப் பிறகு நெடுஞ்செழியன் தனது தவறை உணர்ந்து உயிரை நீத்தார். அவரது ஆன்மா சிவபெருமானின் ஆசீர்வாதத்துடன் மேலமடையில் பூமிக்கடியில் தவம் செய்ததாக நம்பப்படுகிறது. பின்னர் கரூரிலிருந்து வந்த வள்ளியம்மாள் என்ற பெண்ணின் கனவில் நெடுஞ்செழியன் தோன்றி தன்னை மீட்டு வழிபடச் சொல்லினார். அதன்படி அந்த இடத்தில் தோண்டி பாண்டி முனீஸ்வரர் சிலையை கண்டுபிடித்து கோவில் நிறுவப்பட்டது. இக்கோவில் மதுரை மற்றும் சுற்றியுள்ள மாவட்ட மக்களின் குலதெய்வமாக போற்றப்படுகிறது. பாண்டி முனீஸ்வரர் பத்மாசனத்தில் கிழக்கு நோக்கி அமர்ந்த யோக நிலையில் காட்சி தருகிறார். குழந்தை பாக்கியம், நோய் நிவாரணம், தொழில் முன்னேற்றம் போன்ற பல வேண்டுதல்களுக்காக பக்தர்கள் இக்கோவிலுக்கு வந்து வழிபடுகின்றனர். கோவிலில் பாண்டி முனீஸ்வரர் மூலவராகவும், விநாயகர், சமய கருப்பசாமி, ஆண்டிச்சாமி, சுப்பிரமணியர் போன்ற தெய்வங்கள் உபசன்னதிகளாகவும் உள்ளன. பாண்டி முனீஸ்வரருக்கு பால், பன்னீர், சந்தனம் போன்றவற்றால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. மேலும் சமய கருப்பசாமிக்கு ஆடு, கோழி பலி மற்றும் சாராயம், சுருட்டு போன்ற படையல்கள் வழங்கப்படுகின்றன.